வணக்கம், வெல்கம் டு CHA Club India. என்ஹான்சிங் சப்ளை செயின் எஃபிஷியன்சி. இப்போது இந்த சப்ளை செயின் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கார்கோ மூவ்மெண்ட்டில் வந்து வெளிநாட்டிலேருந்து வரணும், நம்ம உள்நாட்டுக்கு வரணும், அந்த டைம் இருக்கும், அந்த டிராஃபிக் இருக்கும், மினிமம் டைமில் அந்த கண்டெய்னர்ஸோடைய ப்ராசஸிங் நடக்கும். அப்படி இருக்கும்போது இந்த 30 days கிரெடிட் கொடுக்குறாங்கல்ல வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ அப்போ இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணலாம், பணத்துக்கு உண்டான பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டு ஜஸ்ட் இன் டைமில் அவங்க வந்து கார்கோவை இம்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராகிடலாம். ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னா நமக்கு இந்த மாதம் இவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குது, ஸோ இந்த ஆர்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு 15 நாளைக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 30 நாளைக்கு முன்னாடியோ இந்த கார்கோவை நம்ம போர்ட்டில் இந்தியாவில் லேண்ட் பண்ணிட்டால் அதை எடுத்துன்னு போகிற டியூரேஷன் பார்த்திங்கன்னா இந்த மெயின்லி இந்த கஸ்டம்ஸ் டியூட்டினால் என்ன ஆகுதுன்னா நிறைய டைம் சேவ் ஆகுது, பணமும் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 30 நாளைக்கு மிச்சமாகிடுது. பண பிரச்சனையை பற்றி அவங்க கவலைப்பட தேவையில்லை. ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ஸு, மேனுஃபேக்சரிங்கு இதெல்லாமே என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு பெரிய ஹெட்டேக்கு ஃபினான்ஸ் அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னா சப்ளை செயின் எஃபிஷியன்சி துரிதமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். சப்ளை செயின் எஃபிஷியன்சி நல்லா இருக்குதுன்னு நம்ம சொன்னால் கூட கார்கோ கண்டெய்னர் ஒரு போர்ட்டில் வந்து இறங்குதுன்னா மோஸ்ட்லி இன்றைக்கி AEO ஆத்தரைஸ்டு எக்கனாமிக் ஆப்ரேட்டர் அந்த T1 T2 கேட்டகரி ஃபெசிலிட்டிஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, T1ஆவது நீங்கள் வச்சுருக்கணும். அதாவது 30 நாள் கிரெடிட் கிடைக்குது, அதனால் நம்ம வந்து இந்த ஃபெசிலிட்டி என்ஜாய் பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டியூட்டி டிஃபர்ட்மெண்ட்டு வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கவர்மெண்ட்டு இதில் உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. போர்ட்லேருந்து ஒரு கார்கோவை நீங்கள் வந்து உங்கள் ஃபேக்ட்ரிக்கோ இல்லை உங்கள் ஜாப் ஒர்க்கர் ப்ரெமிசஸுக்கோ ஃபர்தர் மேனுஃபேக்சரிங்க்கு நீங்கள் எடுத்துன்னு போகணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரக்ட் டெலிவரி ஃப்ரம் த போர்ட் எடுக்க முடியாது. அதனால் மினிமம் நீங்கள் AEO T1 ஃபெசிலிட்டியாவது வச்சுருந்தா தான் இந்த பெனிஃபிட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். கஸ்டம்ஸ் டியூட்டியில் நீங்கள் 30 நாள் கிரெடிட் என்ஜாய் பண்ணால் கூட CFS மூமெண்ட்டில் சில காஸ்ட் இன்வால்வ் ஆகும். அந்த கண்டெய்னர் வந்து போர்ட்லேருந்து நியர்பை CFSக்கு போகும், அங்கே ஒரு 3 நாள் இருக்கும், அந்த சார்ஜஸ் நீங்கள் தரணும். இடம் இல்லாதவங்க நீங்கள் அங்கே எடுத்துன்னு போய் கிளியர் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு உத்தமம். T1 வச்சுட்டிங்கன்னா அட்வான்டேஜ் என்னென்னா 90% ஆஃப் தி கார்கோ வந்து ஓப்பன் இன்ஸ்பெக்ஷன் போகாது, எக்ஸப்ட் அந்த சில கண்டிஷன்ஸ் ஆஃப் சிங்கிள் விண்டோவில். அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு அடிஷ்னல் மூவ்மெண்ட் காஸ்ட்டு கிடைக்குது. T1 T2 T3 ஃபெசிலிட்டிஸு எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 1% கூட இதில் மேட்சே ஆகாது. வெறும் டியூட்டி மட்டும்தான் டிஃபர்மெண்ட்டாக இருக்கும். டைரக்ட் டெலிவரி போட்டு கிடைக்குமா? கிடைக்காது. டிஃபர்ட் டியூட்டி கிடைக்கும். இந்த ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு CFSல T1 T2 T3க்குன்னு துரிதமாக கார்கோவை இன்ஸ்பெக்ட் பண்ணியோ இல்லை உங்களுக்கு ஒரு டெசிக்னேட்டட் பிளேஸில் கண்டெய்னர் வைக்கிறதுக்கோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கோ T1 T2 T3 இருக்கிற ஃபெசிலிட்டி டிஃபர்ட் பேமெண்ட்டில் கிடையாது. ஸோ நீங்கள் இது கிடச்சிச்சுன்றதுனால அது இல்லாமல் விட்டுறக்கூடாது. டிஃபர்டை வாங்கிட்டு EMIயில் 1, 2, 3 கேட்டகரியில் எப்படியாவது நுழையிறதுக்கு நீங்கள் பார்த்துடணும். 3க்கு நீங்கள் போகணுன்னா மினிமம் 2 years T2வில் இருக்கணும். அதனால் T3 எடுத்த உடனே போக முடியாது, அதையும் நீங்கள் மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேங்க் கேரண்டி சில கார்கோஸ் வந்து என்ன ஆகுன்னா ப்ரொவிஷ்னல் அசஸ்மெண்ட்டில் வந்து கஸ்டம்ஸில் வந்து ஏதாவது ஒரு கொரி ரைஸ் பண்ணி ஒரு சாம்பிள் எடுக்கணும், டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கணும், சில டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்களும் வாலண்டியராக போய்ட்டு எனக்கு இந்த கார்கோவை ப்ரொவிஷ்னலாக அசஸ் பண்ணுங்கள், நாங்கள் ஒரு பாண்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னால் கஸ்டம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த கார்கோவுடைய தன்மையை பொறுத்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு பேங்க் கேரண்டி, ஏன்னா ரெவென்யூ ஆங்கிளில் அவங்க சேஃப்கார்ட் பண்ணணும். கார்கோவை நீங்கள் ப்ரொவிஷ்னலாக அசஸ் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு அதுக்கப்புறம் ஆளே காணாமல் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் டியூட்டியை டிஃபரன்ஷியல் டியூட்டியை கிளைம் பண்ண முடியாது டிபார்ட்மெண்ட்னால். 100% பேங்க் கேரண்டி சில சமயம் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே வருமானு கேட்டால் எல்லாத்துக்கும் வராது. இது வந்து டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் தி கமிஷனர் சில சர்க்குலர்ஸ்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 100% பேங்க் கேரண்டி வந்து T1 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 50% பேங்க் கேரண்டி டிபெண்டிங் அப்பான் தி டிஸ்கிரிஷனரி அண்ட் ரூல் எதை பர்மிட் பண்ணுறதோ அதுக்கு நீங்கள் 50% பேங்க் கேரண்டி வைப்பீங்க. T2வில் 25% பேங்க் கேரண்டி கொடுக்குற மாதிரி வரும் சில கார்கோஸுக்கு ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்டில். T3யில்
0%. பட் அது வந்து இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜினில் ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் இஷ்யூஸ் வந்ததுன்னா இந்த T3 கேட்டகரியில் கொடுக்குற 0% கூட அந்த கரோட்டா ரூல்ஸில் கவர் ஆகாது. ஸோ அட்வான்டேஜ் என்னென்னா ஒன்லி டிஃபர்மெண்ட் ஆஃப் டியூட்டி ஃபார் 30 days தான். டைரக்ட் டெலிவரியோ இல்லை உங்களுக்கு சிஎஃப்எஸில் ஒரு பெனிஃபிட்ஸோ இல்லை உங்களுடைய ட்ராபேக்கோ இல்லை ராட்டப் ப்ராசஸிங்கோ வேறு ஏதாவது ஒரு ரீஃபண்ட்ஸ் அப்ளிகேஷன் போட்டுருந்தா T1, T2, T3 கேட்டகரிக்கு 30 days, 45 days, 60 daysனு சில டைம் பவுண்டுக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷனை முடித்து ப்ராசஸ் பண்ணி ரீஃபண்ட்ஸோ இல்லை ரிலீஃபோ கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த இஎம்ஐ ஸ்கீமில் கிடையாது. சிஜிஎஸ்டி ஆக்டில் செக்ஷன் 143 அப்படின்னு ஒரு இது இருக்குது. அந்த ப்ரொவிஷன்ஸ் பிரகாரம் நீங்கள் வந்து உங்களுடைய கூட்ஸ், அது வந்து ரா மெட்டீரியலாக இருக்கலாம், இன்புட்டாக இருக்கலாம், இல்லை கேபிட்டல் கூட்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஜாப் ஒர்க்கருக்கு வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸு அனுப்பணும். நீங்கள் ட்ரேடராக இருந்தாலும் கிடையாது. யூ ஷுட் பி ஏ மேனுஃபேக்சரர். உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸில் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. எல்லா பொருளையுமே என்னுடைய ஃபேக்ட்ரியில் நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. நான் ஒரு ஜாப் ஒர்க்கரோட டைஅப் பண்ணியிருக்கேன். அந்த ஜாப் ஒர்க்கர்கிட்ட சில ஃபெசிலிட்டிஸு, கேபிட்டல் கூட்ஸு, டெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் வாங்கினா என்னால் வந்து இந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ண முடியாது. ஸோ அவனோட நான் டைஅப் பண்ணிக்கிறேன், அவனுக்கு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, அவங்கள்ட்ட அந்த எக்ஸ்பர்டைஸ் இருக்குதுன்னு சொல்லும்போது உங்களுடைய இன்புட்டு, ரா மெட்டீரியலோ, கேபிட்டல் கூட்ஸோ, ஜிக்ஸோ, மோல்ஸோ எதுவாக இருந்தாலும் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் அண்டர் ஏ கவர் ஆஃப் சலான் ரூல் பிரகாரம் நீங்கள் வித் ப்ராப்பர் இன்டிமேஷன் அதோட நீங்கள் அதை அனுப்பினீங்கன்னா அது வந்து 1 yearல திரும்பி வரணும், 3 yearsல கேபிட்டல் குட்ஸாக இருந்தால் திரும்பி வரணும் அப்படின்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க 143ல் சிஜிஎஸ்டியில். அப்போது அங்கேருந்து இன்னொரு ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம் வருது அப்படின்னு சொன்னால் அதுவும் அண்டர் ஏ கவர் ஆஃப் சலான். பிரின்சிபால், யார் பிரின்சிபால்? அந்த எலிஜிபிள் இம்போர்ட் மேனுஃபேக்சரர் இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த கண்ட்ரோலை வச்சுக்கணும். ஒரு ஜாப் ஒர்க்கர்லேருந்து இன்னொரு ஜாப் ஒர்க் எப்படி போனாலும் சலானில் போனோம் கரெக்டாக இருக்கணும். இந்த கண்டிஷனில் போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஜாப் ஒர்க்கர் வந்து ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அவர் சில ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும். அவர் ஷுட் பி ஏ மேனுஃபேக்சரர். இப்போது இந்த இஎம்ஐயில் மேனுஃபேக்சரர் இருக்காங்க இல்லையா, பிரின்சிபால், அவங்கள்ட்ட மல்டிபிள் ஜிஎஸ்டி இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு ஜிஎஸ்டி லொக்கேஷன் ஷுட் பி ஏ மேனுஃபேக்சரிங் லொக்கேஷனாக இருக்கணும். அதே மாதிரி ஜாப் ஒர்க்கர்கிட்ட ஜிஎஸ்டிஎனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்டில் அவங்கள்ட்ட ஒரு 2-3 லொக்கேஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ஜிஎஸ்டிஎன் ஷுட் பி ஏ மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். 2 half yearly ரிட்டர்ன்ஸு ஃபைல் பண்ணியிருக்கணும் ஐடிசி ஜிஎஸ்டிஆர் 04ல். அதே மாதிரி ஜாப் ஒர்க்கரும் ஃபார்ம் REG 1ல் அவங்களுடைய அந்த மேனுஃபேக்சரிங் ஆர் ஜாப் ஒர்க் லொக்கேஷன்ஸு வித் டிக்ளரேஷன் என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்றதையும் டிக்ளேர் பண்ணி ஆயிருக்கணும். இந்த இஎம்ஐ எலிஜிபிள் மேனுஃபேக்சர் இம்போர்ட்டர் ஸ்கீமில் இன்னும் கொஞ்சம் நிறைய பேச வேண்டியிருக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு CHA Club India அண்ட் வாட்ச் கண்டினியூஸ்லி. நம்ம கஸ்டம்ஸு, டிஜிஎஃப்டி, ஜிஎஸ்டி அதோடைய அலைடு ஆக்ட் சம்மந்தமான வீடியோஸை பார்ப்போம். தேங்க்யூ.